பேப்பர் கட் அவுட்டுகளை கூட இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம் விட்டு வைக்கவில்லை. அருகிலிருந்த 1.7 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஹமாஸ் வீரர் தாக்கியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், ஹாஸ்பிட்டல்கள், சிறுவர்கள் பூங்கா மற்றும் அகதி முகாம்களை கூட இஸ்ரேலிய கோழை படைகள் விட்டு வைக்கவில்லை. இதிலிருந்து விளங்குகின்றது இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம் ஒரு கோழை படை என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது. ஹமாஸோடு எதிர்த்து நின்று போராட முடியாமல் அப்பாவி பொதுமக்களை கொண்டு குவித்து தனது வீரச் செயல்களை செய்து காட்டுகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் காசா பகுதியில் நடந்த சண்டையில் 25 வீரர்கள் காயமடைந்ததை ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. அல் குதுஸ் படைப்பிரிவுகள் வடக்கு காசா பகுதியில் உளவுத்துறை பணிகளை செய்து கொண்டிருந்த போது ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆளில்லாத விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்துள்ளது. நாங்கள் ஹமாஸை அழிக்கப் போவதாக சொல்லி குழந்தைகளையும் பெண்களையும் அப்பாவி மக்களையுமே அழித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம். CIA கூறுகிறது ஹமாஸின் 65% சுரங்கப்பாதையில் அப்படியே உள்ளன மற்றும் மிக குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான புதிய வீரர்களை சேர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக ஹமாஸ் படைப்பிரிவு என்று தெரிவித்துள்ளது. கிப்ரு சனல் 12 தெற்கு லெபனானில் இருந்து ஏவப்பட்ட எதிர்ப்பு ஏவுகணை விளைவாக வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தின் அபீபில் உள்ள கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. டெல் அபீப் அருகே உள்ள கெபார் சஹாபா குடியேற்ற காசா பகுதியில் நடந்த எதிர்ப்பு மற்றொரு ஆக்கிரமிப்பு சிப்பாய் இறந்ததை அறிவிக்கிறது. மற்றும் அங்கிருந்து கிடைக்கப்பட்ட தகவலாவது ரனானா குடியேற்றத்தின் முனிசிபாலிட்டி காசா பகுதியில் எதிர்ப்புடன் போர்களின் போது ஒரு ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம் கொல்லப்பட்டதாக அறிவிக்கிறது. அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு ரபாவின் தென்கிழக்கே பிரேசில் சுற்றுப்புறத்தில் பூச்சிய எல்லையில் இருந்து 2 ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களை கொண்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கில் ரெட் அலர்ட் ஜெடியோத் அக்ரோனாத் செய்தித்தாள் இஸ்ரேலிய மருத்துவமனையில் காசா பகுதியில் உள்ள நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் காயமடைந்த வீரர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புகள் ஏற்படும் என தெரிவித்துள்ளது. உள்ளூர் ஆதாரங்கள் ஆக்கிரமிப்பு இராணுவம் ஜெனீனில் இருந்து வெளியேறுகிறது. வெடிக்கும் சாதனங்கள் மூலம் தகர்க்கப்பட்ட வாகனங்களின் எச்சங்களை விட்டுச் சென்றது. ஆக்கிரமிப்பு இராணுவம் வானொலி 2 அமெரிக்க வீரர்கள் வேலை விபத்தில் கப்பலுக்கு அருகில் காயமடைந்து இஸ்ரேலிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். கானூனில் நேற்று இரவு நடந்த மோதலின் போது யஹூடா பாட்டாளி இனத்தைச் சேர்ந்த ஒரு சிப்பாய் பலத்த காயமடைந்துள்ளார். கலீலில் உள்ள ஈலட் ஹசாஹத் குடியிருப்பில் சிறிது நேரத்துக்கு முன்பு ஏவுகணை தாக்குதலில் பலத்த தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட கலீலில் ஆக்கிரமிப்பு இராணுவ வான் பாதுகாப்பு செயல்படுத்தும் காட்சி சிறிது நேரத்துக்கு முன்பு வெளியிடப்பட்டன. இப்போது அதே பகுதியில் ஆளில்லாத விமானங்கள் ஊடுருவி வருகின்றன. UNA காசாவில் வயிற்றுப்போக்கு, ஹெபடைட்டிஸ் உள்ளிட்ட தொற்று நோய்கள் அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அறிக்கை தெரிவிக்கின்றன. அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு 3 மெர்காவா 4 டாங்கில் காசா பகுதிக்கு வடக்கே ஜபாலியா முகாமில் உள்ள ரவுப் கட்டிடம் மற்றும் பெண்கள் பள்ளிகள் தெரிவுக்கு அருகாமையில் அல் யாசின் 105 கவச எதிர்ப்பு குண்டுகளால் குறிவைத்து முற்றாக அழிக்கப்பட்டன. காசாவில் உள்ள நகரில் அல் ரஷீத் செய்தித்தாள் கடந்த 2 நாட்களாக காசா பகுதியில் கடந்த சண்டை 33 வீரர்கள் காயமடைந்து அதில் 8 பேர் படுகாயமடைந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிரியேட்ட இஸ்மோனா குடியேற்றத்தில் ஏவுகணை தாக்குதலினால் முற்றாக மின்தடை ஏற்பட்டுள்ளது. இராணுவ ஹெலிகாப்டர் காயமடைந்த வீரர்களை ஃபெயிலின்சன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை அக்டோபர் 7 பின்னர் IDFல் கொல்லப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமான வீரர்கள் ஹமாஸில் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஃபெயிலின்சன் மருத்துவமனை பகலில் காசா பகுதியில் இருந்து 2 காயமடைந்த வீரர்கள் வந்ததாக அறிவித்துள்ளது. வடக்கு ஆக்கிரமித்த பலஸ்தீனத்தில் வெளியேறும் இஸ்ரேலிய குடியேறிகள் அகதி முகாம்களை அமைத்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன.
ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் உள்ள ஒஹிஸ் பிரிவு காசா பகுதியில் எதிர்ப்பால் கொல்லப்பட்ட 30க்கு அதிகமான நாய்களை இழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 10 தியாகிகள் மற்றும் ஏராளமானோர் காயமடைந்தார்கள். அவர்களில் பெரும்பாலோர் குழந்தைகள். இஸ்ரேலிய இராணுவ காசா நகர் அல் சஹாவா சுற்றுப்புறத்தில் உள்ள பாத்திமா அல் சஹரா மஸ்ஜிதுக்குள் ஓர் குர்ஆன் வகுப்பை குறிவைத்து வான்வெளி தாக்குதல் நடத்தியதன் விளைவாக பலர் காயமடைந்து மரணித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது போன்ற தகவல்களை அடுத்த காணொளியில் மிக விரிவாக நாம் உங்களுக்கு வழங்குகின்றோம்.